வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/9/2024 கார்வோனியா ப்ளஸில் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கு. நம்ம நேற்று தான் சொன்னோம் சி போர்டு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அது நம்ம 3க்கு 7ன்னு எதிர்பார்த்தோம். நம்ம 3க்கு 2ன்னு வந்துருந்துச்சு. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பரும் அதே மாதிரி 27ங்கிற நம்பர் நம்ம தான் ட்ரையல் நம்பரில் இருக்க அந்த நம்பர் அப்படியே வந்துருங்கன்னு தான் சொன்னேன் நான். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. சரிங்க, அந்த ட்ரையல் நம்பர் இருந்த நம்பர் பார்த்திங்கன்னா 27 இல்லையா? இந்த 27 72, இந்த 72 தான் நமக்கு இங்கே 7-2-2ன்னு வச்சுட்டாங்க. பற்றில 3க்கு 2ன்னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி 5க்கு 2. 5க்கு 2ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பர் தான். அதனால தான் நம்ம எப்போயுமே சொல்கிறோம், இந்த 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க. இன்றைக்கி சொன்ன மாதிரி நமக்கு யாராவது சி போர்டு போடாதவங்க போடுங்க, சி போர்டு 2ஆம் நம்பர் போடுங்க. நம்ம நேற்றே சொன்னோம் சி போர்டு 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் ஆல் போர்டு போட்டுருந்தாலும் 2 நம்பருமே நமக்கு ஒரு செம்ம வின்னிங்கு. நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே வின்னிங் நம்பர் தான், மாற்றிலாம் கொடுக்குற. ஆல் போர்டு என்ன கொடுத்த 2, 5, 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது. அதை எதிர்பார்த்தா நம்ம 2 நம்பருமே ஒன்றா தான் கொடுத்தோம். நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நம்ம ஒரே கணக்காக தான் எடுத்துக்குவோம். அந்த கணக்கு தான் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க. மாற்றி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை, அதே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. இதுக்கு மேலே வராதுங்க. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க. செம்மையாக நம்ம 72ங்கிறது நம்ம செம்மையாக கொடுத்துருந்தோம். சரிங்களா, இந்த மாதிரி தான் நமக்கு வந்துச்சு. வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு 72 எனக்கு இருந்தது. நம்ம தெளிவாக தான் சொன்னோம். அது இதுலேயும் ஒரு 7ஆம் நம்பர் இருக்குது நமக்கு. அதே மாதிரி நமக்கு நேற்று என்ன சொன்னோம், நம்ம எல்லாத்துலேயும் ஒரு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தான் நம்ம அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 700, போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க 769. அதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் இந்த 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இடத்துல கண்டிப்பாக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம். சி போர்டு நம்ம சொன்ன மாதிரி 5க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி நம்முடைய இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் அன்பும் ஆதரவும் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து நம்ம வந்து நல்லது செய்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு திரும்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது மூலிமா நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த சேனல் மூலிமா. அது எதுக்காக நான் திரும்ப எதுக்காக இந்த சேனலை கொண்டு வரேன்னா, அந்த சேனலில் வர வருமானத்தை வச்சு தான் அடுத்து இந்த ட்ரஸ்ட்டுக்கான ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் நம்ம அதை இவ்வளோ பிரயாசப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம சொல்லவே மாட்டோம். புரியுதுங்களா? அதுலேருந்து ரன் ஆகிற காசை வச்சு தான் அந்த அடுத்து அந்த சேனல் இது ரன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் தான் நம்ம வெளிலேருந்து காசு வாங்கிட்டே இருக்க முடியும், டெய்லி வாங்கிட்டே இருக்க முடியுமா? அது மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதில் நம்ம சொல்லக்கூடாது வெளியில். இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதுக்காகத்தான் நம்ம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. உங்களால் முடிஞ்ச ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இதை கொண்டு வந்து கொடுப்போம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது பண்ணுங்கள். சரிங்களா, கொஞ்சம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த உதவி அப்படிங்கிறது நம்ம கேட்குறாங்க, அதை நம்ம மறுக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க போதும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 6/9/2024 நிர்மல் கம்பெனியோட ட்ரா. சரிங்க, வெள்ளிக்கிழமை. சரிங்களா, வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்குது. இந்த நிர்மல் கம்பெனியில் நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 051. நாளைக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, பக்காவான ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. இதுதான் வரப்போகுதுங்கிற ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். அது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும், பக்காவாக மேட்ச் ஆகும், போகாது. அந்த மாதிரி நம்பர்களை கொண்டு வந்திருக்கோம். கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சூப்பராக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி போன வாரம் நிர்மல் கம்பெனி நம்ம என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தா 476. இதுதான் நமக்கு போன வாரம் அடிச்சிருந்தாங்க. சரிங்களா, அந்த 476 நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து 396 இல்லையா? 396 தான் ட்ரா நம்பர். அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 722. இதை தான் பேசிக்காக வச்சு நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அம்சமான ஒரு வின்னிங் இருக்குது. அதில் ஒரு சில நம்பர்கள் ஒரு சில போர்டு நம்ம கண்டிப்பாக கொண்டு வரோம். அதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 0-0 வந்தப்போ தான் நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போது 953க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து 722க்கு அழகாக வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற நம்ம ஒரு கன்ஃபார்ம் நம்பரே கிடச்சிடும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 3ஆம் நம்பர் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. சரிங்களா, ஏங்க கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா 325 எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். எனக்கு 3ஆம் நம்பர் தான் வரணும், நிறைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது 973, அதாவது 973ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அதான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்பெஷல். நாளைக்கு
ஏ போர்ட்லேயே வந்து 3ஆம் நம்பர் விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரா நம்பரில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து ஆடுவாங்க. அது கொஞ்சம் மெயினாக ஆடுவாங்க. சரிங்களா, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 473. அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆடுவாங்க. அதுவும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா, அது மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் இருக்கா. அப்படி இல்லை அப்படின்னு என்ன வரும், 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படிங்க 9ஆம் நம்பர்னா 952 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 955 935 935 935 அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 9ஆம் நம்பர் நாளைக்கு, ஏன்னா 7ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா, ஏன்னா அதில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து 396ங்கிற நம்பர் தான் நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் 467 அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதுலேயே ஒரு 4 நம்பர் 9ஆம் நம்பர் பேஸ்ட்டு வருது. கொஞ்சம் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கன்ஃபார்மாக என்னங்க வரும், ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்க. 8ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2க்கு 8 தான் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 328 அந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 328 ஏன் 328 இருக்குங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 382 382 இல்லையா, 382 நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம். 382க்கான வாய்ப்புகள். ஏன்னா மேலே இந்த பக்கம் அதே சேம் நம்பர் இங்கே கொஞ்சம் 7ஆம் நம்பர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, 387. சரிங்களா, அதே மாதிரி 382 382 அந்த மெத்தேடு தான். சரிங்களா, இதே கணக்கு தான் நமக்கு நாளைக்கு இங்கேயும் வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. சரிங்க, அது இல்லைன்னு என்னங்க பண்ணுவீங்க, 8ஆம் நம்பரே தான் வரணும் அப்படிங்கிற என்னங்க கட்டாயம் இருக்குது. இல்லைன்னா வேறு என்னங்க வரும்னா 5ஆம் நம்பர் வரும். 5ஆம் நம்பருக்கு ஏன்னா 5க்கு 2 2க்கு 5 இன்றைக்கும் அதே கணக்கு தான் கொடுத்தோம். நம்ம 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். வந்துருச்சு, அழகாக அடிச்சாச்சு. சரிங்களா, அதே சேம் நம்பரை தான் நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் எங்கே இருக்கணும், பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்குது. சரிங்க, நாளைக்கு டபுள்ஸ் எதுவும் வருதுங்களா, டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சிங்கிள் ஆடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் ஆடுறதுக்கு இங்கே நம்பர் இல்லைங்கிறதான் உண்மையான விஷயம். அது நுணுக்கமாக பார்த்தவங்க மட்டும்தான் புரியும். நம்பர் இல்லை இங்கே. சரிங்களா, 722க்கு நம்பர் வந்து டபுள்ஸ்க்கு வராது. சரிங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஒரு டபுள்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நான் 2வது வந்து ஒரு சிங்கிள் தான் ஆடணும். சிங்கிள் ஆடினா மட்டும்தான் நமக்கு அடுத்த டபுள்ஸுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3-8ங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 9-5ங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எனக்கு தெரிஞ்சு ஏபியில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதில் ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் அப்படியே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேசிக்காக மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள். ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. 6ஆம் தேதி இல்லையா, 6 உங்களுக்கு 9/2024 396வது குழுக்கள். சரிங்களா, நிர்மல் கம்பெனி அதே பேஸ்ட்டு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு கணக்கில் வருதான் பார்த்துங்க. சரிங்களா, கணக்கில் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் தாங்க. ஒரு 2க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 926ன்னு ஆடலாம். சரிங்களா, திரும்ப 2ஆம் நம்பர் வைக்குவாங்கன்னா 2ஆம் நம்பரை விட எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 6ஆம் நம்பர் வரணும், இல்லை 4ஆம் நம்பர் வரணும். இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படின்னா 962ன்னு வரணும். சரிங்களா, 962க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 962 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. சரிங்களா, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு 962ன்னு வருதான்னு பாருங்கள். ஏன்னா 9 இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 386க்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 8 6 386. சரிங்களா, அந்த மாதிரி மெத்தட். ஏன்னா 387ன்னு வந்துருச்சு. அப்போ அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 387ங்கிற அந்த நம்பர் வரணும் இல்லையா. அப்போ அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம், 387ங்கிற நம்பர். அதே மாதிரி 367ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதே சேம் நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா, 7 8 6 அந்த சேம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்துச்சுங்க. 2ஆம் நம்பருக்கு நம்பர் 4ஆம் நம்பருங்க. இதுதான் பேசிக்காக வரக்கூடிய நம்பர். எப்பயுமே 2ஆம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஒன்று 8ஆக இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும். அதுவும் அதிகமாக வந்து 2ஆம் நம்பருக்கு வரும். அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு 2க்கு 6 2க்கு 4 இதுவும் ஒரு மாதிரி மெத்தேடு. சரிங்களா, அந்த 2 மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக வந்து ஏ போர்டில் நமக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு 3ஆம் நம்பர் வரணும். வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 6ஆம் நம்பர் டவுட்டாக இருக்குது, 4ஆம் நம்பர் டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணுங்க. நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எனக்கு மிஸ் ஆகாமல் நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது. சரிங்களா, அதில் வந்து யாருக்காச்சும் இல்லை உங்களுக்கு 9ஆம் நம்பர் எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, வராத நம்பர் நம்ம கொடுக்கவே மாட்டோம் என்றைக்குமே. கண்டிப்பாக மேட்ச் ஆகுங்கிறத நான் கொடுக்குறோம். சரிங்களா, உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க.
அதாவது 36 45ங்கிற நம்பருக்குள்ளேயே நாளைக்கு வந்துடணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறேன். இதுக்குள்ளே 4 நம்பரே உங்களுக்கு அருமையாக வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கொடுத்ததே வந்து சி போர்டு அழகாக வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி 7 நம்பரு ஆல் போர்டு கொடுத்தோம். 722ங்கிறத வின்னிங் நம்பர். நம்ம கொடுத்த 7 நம்பரும் ரொம்ப பிரதான நம்பராக இருந்துச்சு. 2ஆம் நம்பரும் அதிக பிரதான நம்பராக இருந்துச்சு. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நேற்று யாராவது வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அது போக நம்ம கொடுத்த நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.